ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீஸா மாவு எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நம்ம 250 ml தண்ணி ஊற்றி லேசாக சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதும் அதில் 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டு 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிரும். நான் பீஸா செய்ய 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். அதில் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிணையிறோமோ அந்த அளவு பீஸா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், பிணைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் தடவி துணி போட்டு 2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு மாவு கீழே எடுக்கும்போது திரியாக வரும். அப்படி வந்தால் தான் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்த வீடியோவில் ரெடி பண்ண மாவு வச்சு பீஸா எப்படி செய்யணும்னு பார்ப்போம்.